மேற்கு வங்க மாநிலத்தில் இரண்டாவது மற்றும் இறுதி கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற உள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இந்த இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு 7 மாவட்டங்களில் நடைபெறும் நிலையில் 1448 வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள். முதலமைச்சர் மமதா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூர் தொகுதிக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் இன்று இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பாதுகாப்புக்காக 2,30,000 துணை ராணுவ படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 38,000க்கும் மேற்பட்ட போலீசாரையும் பாதுகாப்பு பணிக்கு தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. முதலமைச்சர் மமதா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூர் தொகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் இன்று இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் 5 மாநிலங்களுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் மாலை வெளியாகின்றன. புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாமில் கடந்த 9ஆம் தேதி தேர்தல் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டுக்கு ஒரே கட்டமாக 23ஆம் தேதியும், மேற்கு வங்கத்திற்கு 23ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவும், இன்று இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவும் நடைபெறுகிறது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாள் திருக்கல்யாண வைபவத்திற்கு பிறகு மீனாட்சியம்மன் வீதி உலா சென்றதை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அப்போது மீனாட்சியம்மனை போல் வேடம் தரித்த பெண் பிள்ளைகளும், கருப்பண சுவாமி முருகன் போல் வேடம் தரித்த ஆண் பிள்ளைகளும் பக்தி பரவசத்துடன் 4 மாசி வீதியில் நடனமாடியபடி வலம் வந்தனர். உலக புகழ்பெற்ற மதுரை அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கந்தரராசா பெருமாள் கண்டாங்கி பட்டுடுத்தி வாள் மற்றும் வளரி தரித்து எழுந்தருளும் கள்ளழகர் தங்க பல்லக்கில் இன்று மதுரை நோக்கி புறப்படும் நிகழ்வு நடைபெறுகிறது. நாளை மதுரையில் எதிர் சேவையும், மே 1ஆம் தேதி அதிகாலை தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவமும் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட உள்ளதாக வெளியான தகவலை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலை உயரக்கூடும் என பரவி வரும் வதந்திகளால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும், விலையை உயர்த்தும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் மற்றும் அவரது மனைவி ராணி கமிலா ஆகியோருக்கு அதிபர் டிரம்பும் அவரது மனைவி மெலனியா டிரம்பும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாஷிங்டன் டிசியில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்தவர்களுக்கு பீரங்கி குண்டுகள் முழங்க அமெரிக்க தேசிய கீதம் இசைக்கப்பட்டு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என ஈரான் கூறியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் வீழ்ச்சியடையும் நிலையில் உள்ளதாக தெரிவித்ததாகவும், ஹோர்முஸ் நீரிணையை திறக்க விரும்புவதாக கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கும் விஷயத்தை அவர்களால் செய்ய முடியும் என்று தாம் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பிலிருந்து விலகுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. எண்ணெய் விலையை உயர்த்துவதன் மூலம் மற்ற நாடுகளை பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பு சுரண்டுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டினார். இந்த சூழலில்தான் மே 1ஆம் தேதியிலிருந்து ஓபெக் மற்றும் ஓபெக் பிளஸ் அமைப்பிலிருந்து விலகுவதாக UAE அறிவித்துள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் குறித்த வதந்திகளை நிராகரித்துள்ள இந்தியாவிற்கான அவரது துணை பிரதிநிதி டாக்டர் முகமது ஹுசைன் ஜியாயினியா, முஜ்தபா கமேனி மிகவும் ஆரோக்கியமாக நலமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் அவர் காயமடைந்து கோமா நிலையில் உள்ளதாக வெளியான தகவல்கள் அனைத்தும் வதந்தி, உண்மையற்றவை என அவர் தெரிவித்துள்ளார். எந்த சுதந்திர நாட்டிற்கும் நிபந்தனை விதிக்கும் நிலையில் அமெரிக்கா இல்லை என ஈரானின் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ரெசா தலாயினி தெரிவித்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் தனது சட்டவிரோத பகுத்தறிவற்ற கோரிக்கைகளை அமெரிக்கா கைவிட வேண்டும் என கூறினார். மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட லஷ்கர்-ஏ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் நிறுவனர் ஹபீஸ் சையதின் நெருங்கிய நண்பர் ஷேக் யூசுப் அஃப்ரிடி பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துங்வா பகுதியில் ஆயுதமேந்திய மர்ம நபர்கள் சுட்டுக் கொன்றனர். இவரது கொலைக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை.
ரஷ்யாவில் சுமார் 146 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பனிப்புயல் வீசியதால் தலைநகர் மாஸ்கோவில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. வினாடிக்கு 23 கிலோமீட்டர் என்ற அதிவேகத்தில் வீசியதால் மரங்கள் வேரோடு சாய்ந்ததோடு மின் கம்பங்கள் விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் சுமார் 12 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பனி குவிந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வலுவான தூண்களாக பெண் சக்தி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டினார். வாரணாசியில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும் என்ற இலக்கு தடையின்றி செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பில் பாஜக அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் உள்ளாட்சி தேர்தல்களில் பாஜக அமோக வெற்றியை பதிவு செய்திருக்கும் நிலையில் மாநில மக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். குஜராத்திற்கும் பாஜகவுக்கும் இடையேயான உறவு இப்போது மேலும் ஆழமாகவும் உடைக்க முடியாததாகவும் மாறியுள்ளதாகவும் பல ஆண்டுகளாக மேற்கொண்ட அயராத முயற்சிகளுக்கு மக்கள் மனப்பூர்வமான ஆசீர்வாதங்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநில உள்ளாட்சி தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து அகமதாபாத்தில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டம் களை கட்டியது. இசை கலைஞர்களின் கச்சேரி ஒருபுறம் களை கட்ட தொண்டர்கள் வான வேடிக்கைகள் மற்றும் பட்டாசுகள் வெடித்து கோலாகல கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்கத்தில் இன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் ஹவுராவில் உள்ள ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் தேர்தல் சின்னங்களை கருப்பொருளாக கொண்டு இனிப்பு வகைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதாவது பாஜகவின் தாமரை சின்னம், திரிணாமுல் காங்கிரசின் சின்னம், காங்கிரசின் கை சின்னம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கதிர் அறிவாள் சின்னம் போன்றவை இனிப்புகளின் மேல் பகுதிகளில் வரையப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீட்டு சட்ட திருத்த மசோதா தோல்வியடைந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை கண்டித்து பாஜகவை சேர்ந்த மகளிர் அணியினர் பல்வேறு மாநிலங்களிலும் பேரணி நடத்தினர். தலைநகர் டெல்லி, ஹரியானா, ஒடிஷா, அஸ்ஸாம், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற பேரணியில் மாநில முதல்வர்களும் பாஜக தலைவர்களும் கலந்து கொண்டனர். 2021 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் மின்சார டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி சிபிஐ விசாரணை கோரிய வழக்குகளில் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. இது தொடர்பான வழக்குகளில் அறப்போர் இயக்கத்தின் தரப்பில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் ஒரே விலையை குறிப்பிட்டதால் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக வாதிடப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மும்பை நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் நெருங்கிய கூட்டாளியும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் முக்கிய தலைவனுமான சலீம் டோலா துருக்கியில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமானத்தில் வந்திறங்கிய அவரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவரிடம் மும்பை போலீசாரும் மத்திய புலனாய்வு அமைப்பினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள கோடை விழாவை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்களான பால், பெட்ரோல், எல்பிஜி தவிர மற்ற அனைத்து கனரக வாகனங்களும் உதகை நகருக்குள் வர அனுமதி இல்லை என அந்த மாவட்டத்தின் காவல்துறை தெரிவித்துள்ளது. வரும் மே 1ஆம் தேதி காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கட்டுப்பாடு அமலில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஜூன் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இணையதளத்தின் மூலம் தகவல்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு மே 17 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் கணக்கெடுப்பு அலுவலர்கள் வீடுதோறும் சென்று தகவல்களை சேகரிக்கும் பணி ஜூன் 1 முதல் 30ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெங்களூரு இடையேயான புல்லட் ரயில் சேவையால் பயண நேரம் 73 நிமிடங்களாக குறைக்கப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் புல்லட் ரயில் அனைவரின் கனவு திட்டம் எனவும் தெரிவித்தார்.
தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி பிரகாசமாக உள்ளது என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் ஓய்வெடுத்து வரும் நிலையில் அவரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தம் மீது அமலாக்கத்துறை பொய்யான வழக்கு பதிவு செய்துள்ளதால் தான் அதனை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக கூறினார். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம் ஆகிய 3 மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்து புதிய அரசுகள் அமைந்த பிறகு காவிரி மேலாண்மை வாரிய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என நாத்தக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க கர்நாடக மாநிலத்தை ஆளும் காங்கிரஸ் மற்றும் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசின் கூட்டு சூழ்ச்சியாகவே இக்கூட்டம் நடத்தப்படுவதாக தோன்றுகிறது என்று தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் மட்டும் சுமார் 45,800 பேர் உலகளவில் தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகளில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளிலேயே இது மிக மோசமான பணி நீக்கம் என layoffs.fyi தளம் தெரிவித்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி, செலவு குறைப்பு நடவடிக்கைகள் இதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. நடிகர் பார்த்திபன் எந்த சாதியும் மதமும் அற்றவர் என உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அவருக்கு சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் தரப்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் தேர்தல் பணிகள் காரணமாக விண்ணப்பத்தை பரிசீலிக்க இயலவில்லை என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். அப்போது இன்றைக்குள் சான்று வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மது குடிக்க பணம் இல்லாததால் 2 வயது குழந்தையை கடத்தி 1 கிராம் தங்கத்தாயத்தை திருடிச் சென்ற இளைஞரை கைது செய்த போலீசார் குழந்தையை மீட்டனர். பிரவீன்குமார் சரண்யா தம்பதியின் மகள் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக பைக்கில் வந்த இளைஞர் சாக்லேட் வாங்கி தருவதாக அழைத்துச் சென்று தங்கத்தாயத்தை மட்டும் எடுத்துவிட்டு குழந்தையை முந்திரி தோப்பில் விட்டுச் சென்றுள்ளான். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே மனைவியை குத்தி கொலை செய்துவிட்டு கணவன் தலைமறைவாகி உள்ளார். அழகர்நாயக்கன்பட்டியில் வசித்து வந்த ஜெயகணேஷுக்கும் அவரது மனைவி துர்காதேவிக்கும் இடையே திருமணமாகி 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாததால் ஏற்பட்ட தகராறு காரணமாக துர்காதேவி பிரிந்து சென்று பெற்றோருடன் வசித்து வந்த அவரை ஜெயகணேஷ் கத்தியால் குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு இந்தியாவையே அதிர வைத்த மேகாலயா ஹனிமூன் கொலை வழக்கில் முக்கிய கொலையாளியான சோனம் ரகுவன்ஷிக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹனிமூன் சென்ற ராஜ் ரகுவன்ஷியை தனது காதலனுடன் இணைந்து கூலிப்படை மூலமாக மனைவி சோனம் கொலை செய்த நிலையில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை லோயலா கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் சுமை தூக்கும் நபருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் உண்மைக்கு புறம்பாக பொய்யான கருத்துக்களை பரப்பிய சமூக வலைதளங்கள் மீது சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாங்காக்கில் இருந்து சென்னைக்கு வந்த பயணிகள் விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 10,70,00,000 ரூபாய் மதிப்புடைய 10.7 கிலோ உயரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 34 வயது ஆண் பயணியை சோதனை செய்தபோது அவரது சூட்கேஸில் மறைத்து வைத்திருந்த உயரக கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேகாலயாவில் பிரகதி என்னும் ராணுவ பயிற்சி முகாம் தொடங்க உள்ளதாக இந்திய ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உம்ரோயில் உள்ள வெளிநாட்டு பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள இந்த பயிற்சியில் பங்கேற்க 11 நட்பு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ பிரதிநிதிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் போலீசார் நடத்திய சோதனையில் சீன தயாரிப்பு AK-47 துப்பாக்கி உட்பட 6 துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தாங்ஜிங் ரிட்ஜ் பகுதியில் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் சுராச்சந்த்பூர் போலீசார் நடத்திய சோதனையில் கையெறி குண்டுகள் மற்றும் மோட்டார் குண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. டிஜிட்டல் ஐடி பயன்பாட்டை பரவலாக்கும் வகையில் UIDAI அமைப்புடன் கூகுள் நிறுவனம் கைகோர்த்துள்ளது. அதன்படி இனி கூகுள் வாலெட்டில் ஆதார் அட்டையை சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூகுள் கணக்கை ஆதார் கணக்குடன் இணைப்பது மட்டுமல்லாமல் ஆதார் தேவைப்படும் இடங்களில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள கூகுள் வாலெட்டையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய
பிரதேசத்தில் நடப்பாண்டில் மட்டும் 25 புலிகள் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டிலேயே அதிக புலிகள் உள்ள மாநிலமான மத்திய பிரதேசத்தில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக அதிக அளவிலான புலிகள் உயிரிழந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் கிணற்றில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த புலி கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக விவசாயி கைது செய்யப்பட்டார். தெலங்கானாவில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அன்று காவலர்களுக்கு சிறப்பு விடுமுறை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாதாரண சூழ்நிலைகளை தவிர பிற நாட்களில் விடுமுறை வழங்க அதிகாரிகளுக்கு அம்மாநில காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. உலகின் 5வது பெரிய ராணுவ செலவு செய்யும் நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா பெற்றுள்ளதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஜெர்மனி ஆகிய நாடுகள் முதல் 4 இடத்தை பெற்றுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக $92.1 பில்லியன் செலவினத்துடன் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிரியாணி மற்றும் தர்பூசணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரவு பிரியாணி சாப்பிட்ட பிறகு தர்பூசணி சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. சில மணி நேரங்களிலேயே 4 பேரும் வாந்தி மற்றும் கடுமையான வயிற்றுப்போக்கால் அவதிப்பட சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க உதவும் வெள்ளரிக்காய் சாகுபடி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பாசனத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்காததால் அருகில் உள்ள குட்டைகளில் தேங்கியுள்ள நீரை விவசாயிகள் குடங்களில் சுமந்து வந்து ஒவ்வொரு செடியின் மீதும் ஊற்றி பயிர்களை காப்பாற்றி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தனியார் பள்ளியின் உரிமத்தை புதுப்பிக்க 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வி அலுவலக கண்காணிப்பாளர் கைது செய்யப்பட்டார். கேவிக்குப்பம் அடுத்த பரதராமி பகுதியில் தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் உரிமத்தை புதுப்பிக்க கண்காணிப்பாளர் செந்தில்குமார் 1 லட்சம் ரூபாயை லஞ்சம் கேட்டுள்ளார். கொடைக்கானலில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் ரோஜா தோட்டத்தில் சுமார் 1500 வகையான ரோஜா மலர்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் பூத்து குலுங்குகின்றன. சன்கோல்ட், சம்மர் ட்ரீம், பிரின்சஸ், பெர்ஃப்யூம், டிலைட், ஏஃபெல் டவர் உள்ளிட்ட ரோஜா மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அரசு பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 3 வயது சிறுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வெள்ளி சந்தை காமராஜபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் மாணவி தாரிகா பள்ளி நுழைவாயில் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது சுற்றுச்சுவர் இடிந்து அவர் மீது விழுந்தது. சென்னை புழல் ஏரிக்கரை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்றபோது காவாங்கரை பகுதியைச் சேர்ந்த விமல்நாதன் என்கிற எலி என்ற இளைஞர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வசமாக சிக்கியது தெரிய வந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே 17 வயது சிறுமியை வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கால் டாக்ஸி ஓட்டுநரை 2 ஆண்டுக்கு பிறகு சென்னையில் வைத்து போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். மண்டைக்காட்டு புதூரைச் சேர்ந்த 42 வயதான ஜஸ்டாலிசன் என்பவர் 2024ஆம் ஆண்டு வயதான தம்பதியின் 17 வயதான பேத்தியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே காப்பர் ஒயர் திருடிய நபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். தண்டலம் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் மின் மோட்டாருக்கு பயன்படுத்திய ஒயர்களை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் விக்னேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய கோயிலை சுற்றி நிழல் பந்தல் அமைக்கப்பட்டு நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. வழக்கமாக செவ்வாய்க்கிழமைகளில் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலை உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மகளை கொலை செய்த இளைஞரை தந்தை காத்திருந்து பழிக்கு பழி தீர்த்த சம்பவத்தில் கொலைக்கு உடந்தையாக இருந்த மேலும் 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மகளை கொலை செய்த அஜித்குமார் பிணையில் வந்ததை அறிந்த காவியாவின் தந்தை புண்ணியமூர்த்தி தனது ஆதரவாளர்கள் 3 பேருடன் சேர்ந்து அஜித்குமாரை அரிவாளால் வெட்டி கொலை செய்தார்.
சென்னையில் தனியாக நடந்து சென்ற கல்லூரி மாணவியிடம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக இசை பயிற்சி ஆசிரியரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். திருவொற்றியூரைச் சேர்ந்த பீட்டர் தனியார் பள்ளியில் இசை பயிற்றுவிக்கும் ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். இவர் அதே பகுதியில் தலைவலிக்காக மாத்திரை வாங்கச் சென்ற கல்லூரி மாணவியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் ஆலயத்தில் தேர் திருவிழாவை முன்னிட்டு திருநங்கைகளுக்கான பெண் அழைப்பு, தாலி கட்டுதல் மற்றும் அழகு போட்டி நடைபெற்றது. அழகு போட்டியில் திருநங்கைகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. சென்னை அம்பத்தூர் அருகே கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்த வடமாநில கிரேன் ஆபரேட்டர் சுமார் 60 அடி உயரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பிண்டு குமார் சிட்கோ தொழிற்பேட்டை பட்டரவாக்கம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பிரம்மாண்ட கட்டட கட்டுமான பணியில் கிரேன் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள பூங்காவிற்கு அங்குள்ள கிணற்றிலிருந்து பைப் லைன் அமைத்து தோட்டக்கலை சார்பில் தண்ணீர் கொண்டு செல்ல எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தின் தீவிரத்தை உணர்ந்து தோட்டக்கலைத்துறையினர் பைப் லைனை முழுமையாக அகற்றியதால் மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தக்கோட்டையைச் சேர்ந்த அரசு பேருந்து ஒப்பந்த நடத்துனரை தனியார் பேருந்து ஊழியர்கள் தாக்கியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு பேருந்து ஒப்பந்த நடத்துனர் சண்முகநாதன் என்பவர் தனியார் பேருந்து காலதாமதமாக சென்று பயணிகளை ஏற்றியதை தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்காத பெண் ஆய்வாளர் சுமித்ராவை கைது செய்ய வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் மானுஷ், தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் கொளத்தூர் மணி இவ்வாறு கூறினர். சென்னை மதுரவாயலில் 14 லட்சம் ரூபாயை இருவர் பறித்துச் சென்றதாக நாடகமாடிய ஊழியரை போலீசார் கைது செய்தனர். வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஆடு வியாபாரி தாஜுதீன் தனது ஊழியரான சம்பத் மூலம் கிருஷ்ணகிரியில் 73 ஆடுகளை கொடுத்துவிட்டு பணத்தை வாங்கி வரச் சொன்ன நிலையில் 14 லட்சம் ரூபாயை எடுத்து வந்த சம்பத் நாடகமாடியது அம்பலமாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேவலூர் குப்பம் பகுதியில் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து 3 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோகன்ராஜ் கவிதா தம்பதியின் மகன் தர்ஷன் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் வீட்டின் பின்புறம் திறந்த நிலையில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். ரஷ்யாவால் திருடப்பட்ட உக்ரைன் நாட்டின் தானியங்களை வாங்குவது சட்டவிரோதமானது எனவும் திருட்டு தானியங்கள் மூலம் லாபம் ஈட்ட முயற்சிக்கும் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்க உள்ளதாகவும் அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் திருடப்பட்ட தானியங்களை ஏற்றி வந்த கப்பல் இஸ்ரேல் துறைமுகத்தை சென்றடைந்திருப்பதாக கூறினார். கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 33,000 ரஷ்ய ட்ரோன்களை வீழ்த்தியிருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் கடந்த 4 வருடத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. தற்போது வான் தாக்குதல் மூலம் இரு நாடுகளும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. கிரீஸின் ஏதென்ஸில் 89 வயது முதியவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலர் காயமடைந்தனர். கிராமிகோஸ் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் ஒரு ஊழியரை சுட்ட பிறகு அவர் நீதிமன்ற வளாகத்திலும் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பியதாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்கான சரியான காரணம் தெரியாத நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆவணங்கள் அடங்கிய உரைகளை விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. நியூயார்க்கில் புகழ்பெற்ற 5th அவென்யூவில் நடைபெற்ற இந்திய தம்பதியரின் பிரம்மாண்டமான திருமண ஊர்வலம் அப்பகுதியையே ஸ்தம்பிக்க செய்தது. இசையில் அதிக ஆர்வம் கொண்ட மணமக்கள் தங்கள் கைகளில் மைக்கை ஏந்தியபடி பாலிவுட் வெற்றி பாடல்களை பாடியும் ஆடியும் ஊர்வலமாக சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஐபிஎல் தொடரின் 40வது லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. பஞ்சாபில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 222 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய ராஜஸ்தான் அணி 19.2 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டியது.
விராட் கோலிக்கு யாராவது சவால் விட முடியும் என்றால் அது அவரால் மட்டுமே முடியும் என முன்னாள் வீரர் இர்ஃபான் பத்தான் தெரிவித்துள்ளார். IPL வரலாற்றில் 9000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்ற விராட் கோலிக்கு பாராட்டு தெரிவித்த அவர் 9000 ரன்கள் எனும் எவரெஸ்ட் சிகரம் அவருக்கு ஒரு ஆரம்ப புள்ளி மட்டுமே என்றும் அதுவே அவரது முடிவு அல்ல என தெரிவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி ஃபிடே கேண்டிடேட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது மகிழ்ச்சியாக உள்ளது என செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி ஃபிடே இன்னும் பல போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைக்க வேண்டும் என்றார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் தமிழ் திரைப்பட சிறு முதலீட்டாளர்கள் தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் இயக்குனர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட நடிகர்கள் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட அனைத்து தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் தயாரிப்பாளர் K. ராஜன், அன்பு செல்வன் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஸ்ரீ முத்தம்மாள் ஸ்ரீ நாகஜோதி அம்மன் கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூசை விமரிசையாக நடைபெற்றது. மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் குடும்பங்களில் ஒற்றுமை நிலைக்கவும் உலக நலன் வளர வேண்டியும் திருவிளக்கு பூசை நடத்தப்பட்டது. உத்தரகண்ட் மாநிலம் கேதார்நாத் கோயிலில் கடந்த 22ஆம் தேதி முதல் இதுவரை 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். கோயில் திறக்கப்பட்டதிலிருந்தே கேதார்நாத் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருவதாகவும் 7வது நாளான நேற்று மட்டுமே 21,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்ததாகவும் கோயில் நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே முள்ளங்குறிச்சி முத்துமாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி மா, பலா, வாழை உள்ளிட்டவைகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் முத்துமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள சிறப்பு பூசைகள் செய்யப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயிலில் வெள்ளித்தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. மேளதாளம் முழங்க, சிவவாத்தியங்கள் ஒலிக்க வெள்ளித்தேரில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய முருகரின் தேரை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அரோகரா கோஷம் முழங்க வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த பேட்டை பகுதியில் உள்ள மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். கடந்த 21ஆம் தேதி கம்பம் நடப்பட்டு பூச்சாட்டுதலுடன் மாரியம்மன் கோயில் திருவிழா தொடங்கியது. இதனையொட்டி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அழகர் கோவிலில் உள்ள ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவின் 2ஆம் நாள் கள்ளழகர் தோழிக்கிணியானாக எழுந்தருளினார். சுந்தரராசா பெருமாள் என்ற கள்ளழகர் ஆஸ்தானத்திலிருந்து தோழிக்கிணியானாக எழுந்தருளி தீவட்டி பரிவாரங்களுடன் சுந்தரவல்லி யானை முன்னே செல்ல திருக்கோயில் உள்பிரகாரத்தில் உலா வந்ததை திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு கமலக்கண்ணி அம்மன் ஆலய தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக காலையில் கமலக்கண்ணி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பம்பை மேளம் முழங்க கொண்டு வந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டரமாணிக்கத்தில் உள்ள மாணிக்க நாச்சியம்மன் கோயிலில் சித்திரை மாத தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மகா கணபதி மற்றும் மாணிக்க நாச்சியம்பாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளியதை அடுத்து பெண் பக்தர்கள் மாவிளக்கு வைத்தும் திரளான பக்தர்கள் தேரின் வடத்தை பிடித்து இழுத்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர்.